லூக்கான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த 1ஆம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷரில் கதிர்களை கொய்து கையிலினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயர் செல்ல அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாத நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? வாசித்திருந்தா நீ என்கிட்ட அந்த கேள்வியை கேட்க மாட்டேன். ஆகவே அருமையான பிள்ளை கவனிங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்த உலகத்திலே இது பதில் நிறைந்த ஒரு புஸ்தகமாக இருக்குது. இது ஒரு வாசிக்கிற மனுஷன் அவன் தேவனை போல பதில் நிறைந்தவனா என்ன செய்வான் இருப்பான். வியாதியா பதில் இருக்குது, தரித்திரமா பதில் இருக்குது, தோல்வியா பதில் இருக்குது, பொல்லாத மனிதரா பதில் இருக்கிறது, பேய்பிசாசுடைய தொந்தரவா பதில் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது. கவனிங்க. ஆகவே வாசிக்கவில்லையா வாசிக்கவில்லையா? கர்த்தருடைய கேள்வி பல இடங்களில் விதமாக தான் இருக்கு. இன்னொரு வசனம் வாசிடுவோம். மத்தேயு 21:15-16. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர் வேதபாரரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்கிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தையுடைய வாயினாலும் பாலவருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வேதத்தில் வாசிக்கவில்லையா? அவருக்கு ஒரு கேள்வியும் இல்லை. இந்த பிள்ளைகள்லாம் ஓசனான்னு சொல்றாங்க, அவருக்கு மகிழ்ச்சியா இருக்குது.